வணக்கம் உடன்பிறப்புகளே. இப்போ புளி மிளகா ரெசிபி செய்யலாம். இதுக்கு எண்ணெய் ரொம்ப தேவை. நான் ஒரு 4லேருந்து 5 கரண்டி எண்ணெய். இதை மிளகா கட் பண்ணி இந்த மாதிரி மிளகாயில் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் சூடு ஏறட்டும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு அது பொரியட்டும். கடுகு நல்லா பொரியட்டும். இது வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா வதக்கி விடலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் ஓரளவு வெந்துருச்சு. இதனால நம்ம மிளகா போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா எண்ணெயில் பச்சை மிளகாய் நல்லா வேகணும். அந்த அளவுக்கு கிளறி விட்டு வேக விட்டுக்கோங்க. இதை இந்த அளவுக்கு பச்சை மிளகாய் வேகவும் புளி பேஸ்ட்டு நான் திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். புளி பேஸ்ட்டு விட்டுட்டு இதை கிண்டி விட்டுறலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த அளவுக்கு சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். செம்ம டேஸ்டான புளி மிளகா ரெடி. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். பழைய சாதம் சுடு சோறுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பழைய சோறுக்கு தண்ணி ஊற்றி ஐஸ் பிரியாணிக்கு சூப்பர் காம்பினேஷன். எனக்கு சொல்லலே வச்சு வருது. ஓகே, பாய் உடன்பிறப்புகளே.